எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா சென்னை ஆவடியில தாங்க இருக்கும். ஆவடியில நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு சைட் பார்க்க வந்திருக்குங்க. இன்னைக்கு தேதியில எல்லாருக்குமே தெரியும் ஆவடி வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல ஒரு சூப்பரா போயிட்டு இருக்குங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவடியில சிஎம்டி லிமிட்குள்ள நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சைட் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல யாராலையும் அடிச்சுக்க முடியாத ஒரு சைட் அப்படின்னே சொல்லாங்க. சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி நகருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆவடி வந்து பாத்தீங்கன்னா சிட்டி லிமிட்குள்ள ஒரு சிஎம்டிஏ லிமிட்ல வந்துருதுங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆவடியில இடம் வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரி அதை தாண்டியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 3500 அந்த ரேஞ்சில் வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் ஆவடியிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருக்கிறதால நிறைய பேர் வந்து ஆவடியில் இடம் வாங்குறதுக்கு ரொம்பவே விருப்பமாக இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த மகாலட்சுமி சைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 1 இயருக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்குங்க, வீடியோவும் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஒரு டைமென்ஷனில் இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்கினவங்க எல்லாருமே வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க. நான் நிறைய லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பண்ணும்போது வீட்டான வீடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. ஆனால் இந்த மகாலட்சுமி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்கினவங்க எல்லாருமே வந்து வீடு கட்டிட்டாங்க. அதை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு வரும்போது பார்க்கலாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மகாலட்சுமி நகர் தான் பார்க்க போகிறோம். லிமிடெட் பிளாட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்குங்க. இங்கே இடம் வாங்குவவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டாங்க. இருந்தாலுமே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் பெஸ்ட் ப்ரைஸாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு அருமையான பிளாட் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்குங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம ஆவடி கார்பரேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2.3 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. சைட் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச காமராஜர் நகரில் தாங்க. மகாலட்சுமி நகரை பற்றி கம்ப்ளீட்டாக நமக்கு யார் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா மேடம் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க தான் இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன, இங்கே என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறாங்க. ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் பிரியா. மகாலட்சுமி ஹோம்ஸ் உடைய ஒன் ஆஃப் த டைரக்டர். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி காமராஜர் நகரில் இருக்கிற மகாலட்சுமி நகரில் வந்து நம்ம இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. மகாலட்சுமி ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவடி சரௌண்டிங்கில் மட்டும் தான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம கண்ணப்பாளையத்துக்கும் பருத்திப்பட்டுக்கும் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் ட்ராவலிங்கில் தான் பார்த்தீங்கன்னா நியூ சைட் லான்ச் பண்ணுறோம். ஜஸ்ட் 20 டேஸில் லான்ச் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற பிளாட் பார்த்தீங்கன்னா 99% ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இன்னும் 10% மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. அதுக்கு தான் நம்ம ஆஃபர் ப்ரைஸாக இப்போ கொடுக்குறோம். இந்த மகாலட்சுமி நகர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பிரிச்சிருக்கோம். ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா 2.32 ஏக்கர்ஸும், ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கர்ஸும் நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னா 59 பிளாட்ஸும், ஃபேஸ் 2ல பார்த்தீங்கன்னா 43 பிளாட்ஸும் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்டும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 99% வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஒரு 1% தான் இருக்குது. மொத்தமாக 6 பிளாட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. அந்த 6 பிளாட்டுக்கு தான் நம்ம வந்து இப்போ ஆஃபர் ப்ரைஸாக அனௌன்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த சைட்டில் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை சுற்றி வீடுக்கு மட்டும் தான் இருந்தது. நம்ம சைட்டுக்குள்ளே அந்த வீடும் அப்போ கிடையாது. நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்கிறதுனா சுற்றி வீடு இருக்குது, நடுவில் வந்துன்னா நம்மளுக்கு ரெசிடென்ஸ் ஏரியா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம 1 by 1 புக்கிங் எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 25 வீட்ஸ் வந்து நம்ம கட்டி முடிச்சுட்டு இருக்காங்க. பில்டர் வச்சு நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 பிளாட்டு தான் இருக்குது. ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னா 3 பிளாட்டும், ஃபேஸ் 2ல பார்த்தீங்கன்னா 3 பிளாட்டும் இருக்குது. அதுவும் நாங்கள் ஆல்ரெடி வந்து நிறைய கஸ்டமர்ஸ் காமிச்சிட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்கள் ஆட் பார்த்துட்டு வரவங்களுக்கும் அதே மாதிரி தான். இப்போ 6 பிளாட்ல பார்த்தீங்கன்னா நம்ம அன்இவன் பிளாட் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. நம்ம மகாலட்சுமி நகரில் என்னென்ன அமைச்சு இருக்குதா பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க கேட்டட் கமிட்டி தான். காம்பவுண்ட் சோர் ஃபுல்லாக நம்ம சைட் ஃபுல்லாக போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வேவ் கொடுத்துருக்கோம். கேட்டட் கமிட்டி தான் ஆர்ச்சி போட்டு நம்ம வந்து இந்த கேட்டட் கமிட்டியை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது வந்து ரோடு தார் ரோடு போட்டிருக்கோம், இபி லைன் போட்டிருக்கோம். ரோடு பார்த்தீங்கன்னா 30 ஃபீட்டு, 24 ஃபீட்டு, 20 ஃபீட் கொடுத்துருக்கோம். வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட்லேயே வாட்டர் நல்லா இருக்கும். அதே மாதிரி இது உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 1 by 1 போட்டுட்டு இருக்காங்க. போர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வீடு வந்து போர் போட்டு அவங்க வாட்டர் நல்லா இருக்குன்றது எங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. நம்ம சைட்டில் நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா உடனே வீடு கட்டுறதுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் நம்ம சைட்டுக்குள்ளே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த மகாலட்சுமி நகர்லேருந்து என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. ஏன் இன்னைக்கு ஆவடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சுற்றி இருக்க அட்வான்டேஜஸ் தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த மகாலட்சுமி நகர்லேருந்து நமக்கு நியர்பைல என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து கொடுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நகர்லேருந்து ஜஸ்ட் 3.3 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாம். அதையும் தாண்டி ஆவடி பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.4 கிலோமீட்டர்ஸ்ல இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பும் ரயில்வே ஸ்டேஷனுமே ரொம்பவே நியர்பைல இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் ஆவடி வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சியை அறிவிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி லிமிட்குள்ளே வரதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியில் இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. இங்கிருந்து பருத்திப்பட்டு ரொம்பவே பக்கத்தில் இருக்குங்க. அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவடியும் பூந்தமல்லியும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்டேட் ஹைவேங்க.
அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு 15 மினிட்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நமக்கு சென்னையோடைய செகண்ட் டைடல் பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைடல் பார்க்குமே வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஸோ இது ஐடி செக்டாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோடைய அவுட்டர் ரிங் ரோடு, அதாவது மீஞ்சூர் டு வண்டலூர் கனெக்ட் பண்ணுற அவுட்டர் ரிங் ரோடு வந்து 15 to 20 மினிட்ஸ்லேயே நம்ம ரீச் பண்ணிடலாங்க. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து ஒரு ½ hourல நம்ம வந்து போயிடலாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவடிக்கு மெட்ரோவுமே வரப்போகுதுங்க. ஆமாங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைடல் பார்க் 2 வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ப்ரொபோசல் வந்து வந்துருச்சு. ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடிக்கு மெட்ரோ ஸ்டேஷனுமே வந்துடும். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ, அவுட்டர் ரிங் ரோடு, பைபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மிடில் இருக்க ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இவ்வளோ லொக்கேஷன் அட்வான்டேஜ் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சைட்டை சுற்றி இவ்வளோ வீடுகள் இருக்குது. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே வீடியோ பண்ணும்போது என்ன சொல்லி வீடியோ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து உங்களுக்கு வீடு இருக்குங்க. வீடு இருக்க பதிலாக இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடம் வாங்கினவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 பேர் வந்து வீடு கட்டிட்டாங்க. உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும், சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே திரும்பினாலும் வீடுகள் தாங்க இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 கொடுத்துட்டு இருந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து 3200 கொடுக்குறாங்க. 3800 கொடுத்துட்டு இருந்த ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3500 ஒரு சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 20 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் இவங்களுடைய நியூ சைட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான ஆஃபர்ஸ் கொடுத்து இருக்க 6 பிளாட்டுமே வந்து சோல்ட் அவுட் பண்ண பார்க்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிட்டி லிமிட்குள்ளே, அதுவும் சிஎம்டிஏ லிமிட்டில் இந்த பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம்னு சொல்லலாம். இந்த மகாலட்சுமி நகரில் நமக்கு வெறும் பிளாட் மட்டும் கொடுக்காம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வில்லாவுமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 35 லட்ச ரூபாயில் 2 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸும் வந்து இவங்க சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னைக்கு தேதியில் நம்ம வந்து ஃப்ளாட்லாம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 லட்சம் 50 லட்ச ரூபா கம்மி இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் வந்து இல்லைங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 35 லட்ச ரூபாயில் அதுவும் சிஎம்டிஏ லிமிட்குள்ள ஒரு சூப்பரான ஒரு அழகான வீடுமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மகாலட்சுமி நகரில் நீங்கள் உடனடியாக புக் பண்ணி 15 நாளுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டா, சிட்டா, ஈசி இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லாங்க. உங்களுக்கு ப்ரைஸ்லையும் டிஸ்கவுண்ட் பண்ணி பட்டா இது எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம்னே சொல்லாங்க. இதையும் தாண்டி இந்த மகாலட்சுமி நகர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இதையும் தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுங்க. இன்னைக்கு தெரியல எல்லாருமே வந்து பேங்க் லோனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இவங்க பேங்க் லோன் பேஸ் பண்ணி வரவங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல் 100% வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் கையில் முன்பணமாக எந்த ஒரு அமௌண்ட்டுமே இருக்க வேண்டியது இல்லைங்க. உங்களுடைய ப்ரொஃபைல், அதாவது உங்களுடைய பேங்க் கிரெடிட் ஸ்கோர் அது எல்லாமே பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க உங்களுக்கு 100% பேங்க் லோனுமே பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் கையில் ₹1 இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவடியில் ஒரு சொந்த இடமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இதுவே ஃபேஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 80% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போதும், நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவடியில் ஒரு சொந்த இடம் வாங்கிக்கலாம். நம்ம சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வராதுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த மகாலட்சுமி நகர்லேருந்து என்னென்ன மாதிரியான ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. ஒரு சைட்டுக்கு ஸ்கூல் காலேஜஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு தேதியில் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்க்கறத விட அவங்க பசங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்ன பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா பசங்களுடைய சேஃப்டியை கன்சிடர் பண்ணி தாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆவடி அப்படின்றதுனால நமக்கு ஸ்கூல் காலேஜஸ்க்குலாம் பஞ்சமே கிடையாதுங்க. நம்ம சைட்ல இருந்து ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் ஸ்கூல், அது மட்டும் இல்லாமல் மொஹரம் ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பருத்திப்பட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 வேலம்மாள் ஸ்கூல் வந்து இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. இதையும் தாண்டி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் வந்து இருக்குங்க. மகாலட்சுமி உமன்ஸ் காலேஜ் இருக்குது, எஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, வேல்டெக் காலேஜ் இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பா பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவடியில் இருக்கிறது ஒரு அருமையான விஷயங்க. ஸோ உங்களுக்கு இந்த மகாலட்சுமி நகரை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து மேம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது டீடைல் தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். மேடம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன, இங்கே என்ன லொக்கேஷன் அட்வான்டேஜஸ் இருக்குது, ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிட்டேங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டில் இடம் வாங்குறோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளே இருக்காது. நம்ம தான் இடம் வாங்கி அவங்க வீடு யாராவது வீடு கட்டட்டும், நம்ம வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் வாங்கினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டாங்க. இந்த சைட்டை நான் சுற்றி வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெல்லாம் நின்று பேசுகிறோமோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. நீங்களே வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆவடி சரௌண்டிங்கில் ஒரு லேண்டு பார்த்துட்ருக்கீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த கன்சிடர் பண்ணுங்கள். உங்களுக்கு சுற்றி வீடுகள் இருக்குது, சைட்லேயுமே வீடுகள் இருக்குது. இங்கே பெஸ்ட்டு ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ₹300 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு 15 நாள்லேயே வந்து
பட்டா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டா ஈஸி எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஒரு அருமையான விஷயம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வாட்டி ரிமைண்ட் பண்ணுறேன், ஃபேஸ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 100%, அதாவது 100% வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் கையில் முன்பணமே வேணாங்க. நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் போதும். நீங்கள் சைட் விசிட் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சொந்த இடம் வாங்கிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக சைட் விசிட் பண்ணுங்கள். சைட் விசிட் பண்ணால் சைட் உங்களுக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் சிட்டி லிமிட்குள்ளே சிஎம்டி லிமிட்குள்ளே நல்ல பட்ஜெட்டில் இடம் பார்த்துட்டு இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போங்க. இங்கே நீங்கள் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.